ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க. இன்றைக்கி வந்து பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படம் எல்லாம் எடுத்து வெளியில் எடுத்து தூக்கி வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே சைடில் இந்த பக்கம் எல்லா ரேக்கில் இருந்து க்ளீன் பண்ணி எல்லா படத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு. இந்த படங்களை எல்லாம் க்ளீன் பண்ணதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் பன்னீரும் கலந்துக்கலாம். அப்போ படங்களை இதை வச்சு துடைக்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். பூஜை ரூம் ஃபுல்லாகவே நல்ல வாசமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி, அது கூட நிறைய பன்னீரும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஏற்கனவே இதில் போட்டு வச்சது எல்லாமே இருக்கும். இதை முதல்ல சும்மா வெறும் துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை முக்கி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இந்த படங்கள் எல்லாமே எப்போவுமே பூஜை ரூமில் உள்ள படங்கள் எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா துடைச்சா கூட போதும். மாதமோ வாரமோ அடிக்கடி துடைக்கணும்னு இல்லை, குப்பை சேராமல் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். படங்கள் அடிக்கடி துடைக்கவும் கூடாது அப்படிம்பாங்க. நான் இதுக்கு 6 மாதம் ஆச்சு பூஜை ரூம் படங்களை எல்லாம் துடைச்சி. ஸோ நான் அதுக்கப்புறம் இப்போ தான் அதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரொம்ப அதிகமான படங்கள் எதுவுமே வைக்கல, மினிமலிஸ்ட்டாக தான் படங்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான குட்டி குட்டி படங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அதில் மேக்ஸிமம் கண்ணாடி இல்லாமல் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பயம் இருக்காது. எடுத்து க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வித பயமுமே இருக்காது. மேக்ஸிமம் லேமினேட்டட் படமாக வாங்கினோன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது எந்த பயமும் இல்லாமல் அழகாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ படங்களை ஃபுல்லாக வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ரேக்காக க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். எனக்கு இதில் வந்து 3 செல்ஃப் இருக்குது பூஜை ரூமில். மேலே உள்ள செல்ஃபை ஃபுல்லாக எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே தண்ணியில் இன்னும் பன்னீர் விட்டு இந்த ரேக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் இதுக்கு கீழே வந்து எந்த விதமான பேப்பரோ எதுவுமே விரிக்க மாட்டேன். படங்களை அப்படியே இதில் தான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயம், பேப்பர் அதெல்லாம் வச்சுருந்தோன்னா பட்டு ஏதாவது ஆயிருமோ, இல்லை எது விரித்தாலும் எந்த மாதிரி ஆயிருமோங்கிற பயத்தில் நான் அதில் எதுவுமே வைக்க மாட்டேன். அப்பப்போ நல்லா எடுத்து நல்லா க்ளீன் மட்டும் பண்ணிக்கிடுவேன். கீழே ஈரத்துணியை வச்சு தொடச்சி அது மட்டும் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ரேக்கில் வச்சுருக்கேன். 3 ரேக்கு, கீழ் ரேக்கு, நடு ரேக்கு, எல்லாத்துலேயும் கீழே உள்ள ரேக் வந்து இதுதான். இதில் வந்து விநாயகர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடில் சின்னதாக ஒரு செல்ஃப் இருக்கும், அதுலேயும் வச்சாச்சு. க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 5 முக விளக்கு காலையில் ஏற்றுறதுக்கு, மேலே லக்ஷ்மி இருந்து அதுக்கு இந்த பக்கம் வச்சுருக்கேன், லக்ஷ்மி அம்பாவை. இப்படி தான் இந்த செகண்ட் ரேக்கை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குட்டியாக தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கேன். இது மேலே உள்ள ரேக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த பூஜா திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது மட்டும் நான் எதில் வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு எந்த வித ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா எனக்கு நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஐடியாஸை நான் எடுத்துக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் விளக்கு எல்லாமே விளக்கி வச்சாச்சு. நாளைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு இன்றைக்கே எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து காலையில் ஒரு 11:30 மணிக்கு எடுத்த ஷூட்டுங்க. இது எல்லாமே க்ளீன் பண்ணி அதாவது வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே பொட்டு வச்சு ரெடியாக வச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து இந்த குட்டி விளக்கு மட்டும் இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய ஓம் விளக்கு மட்டும் பொருத்தியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து கழுவி பொட்டு வச்சு நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ஓம் விளக்கு மட்டும் எண்ணெய் விட்டு பொருத்தி வச்சுக்கிட்டேன். மீதி விளக்கு வந்து நிற விளக்கு அப்படியே வச்சுருக்கேன். நாளைக்கு வருஷப்பிறப்புக்கு பூஜை பண்ணிடலான்னு எல்லாம் ரெடியாக நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் பூஜை ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.